ஸ்டார்டிங்லேருந்து விட கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட் மூவி. விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு bro. அந்த யதார்த்தமான நடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே இருக்கு. கிளைமேக்ஸ் தான் bro. அல்டிமேட் கிளைமேக்ஸ். மூவிக்கு 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? கொடுக்கலாம் bro. 4.7 வரைக்கும் கொடுக்கலாம் bro. தாராளமாக கொடுக்கலாம். ப்ளஸ்னா என்ன சொல்வீங்க? ப்ளஸ்னா ஆக்டிங் இருக்குது, பட் அதை விட ஸ்க்ரீன் பிளே நடுவில் கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிட்டாங்க சூப்பராக. என்ன தான் லேக்னு, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கிளைமேக்ஸ் முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக எல்லாம். கிளைமேக்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருக்குது. அது விஜய் சேதுபதி போன தடவை ரிலீஸ் ஆன படம் அந்தளவுக்கு போகல. ஆனால் இந்த திரைப்படம் மாதிரி ஆகாது. இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் விஜய் சேதுபதி ரசிகலாம் இல்லைங்க, நான் ஒரு சராசரி ஒரு படத்தை பார்க்குற ரசிகர், அவ்வளோதான். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம உள்ளே போனாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட கவலைகளை மறந்துட்டு சிரிச்சுன்னு தான் இருப்போம். ஏன்னா நம்ம பாக்யராஜ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட டச்சை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கார் டைரக்டர் பாண்டியராஜ். ஏன்னா வந்து பாக்யராஜ் படத்தில் கதாநாயகன் பாக்யராஜே தான் வந்து எமோஷனும் இருக்கும், காமெடி பண்ணுவார். அந்த கேரக்டர் ஃபுல்லாக விஜய் சேதுபதியை அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. அப்படியே காமெடி. ஒரு உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி இந்த படத்தில் என்ன பண்ணுவார், சண்டை போட்டு அவ சாவரன்னு சொல்லுவாள். நீ என்ன சாவது, நான் போய் சாவரன்னு சொல்லிட்டு அவரு போய் கந்தில் குடிச்சிடுவார். கணத்தில் குடிச்சிட்டு அவரே என்ன பண்ணுவார், என்னை காப்பாற்ற கற்றுவார். அந்த மாதிரிலாம் பாக்யராஜும் பாண்டியராஜன் தான் பண்ணியிருக்காங்க. நடிகர் பாண்டியராஜன், டேரக்டர் பாண்டியராஜன். அந்த மாதிரி டச் இந்த படத்தில் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காரு. படம் 100% வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. 2K கிட்ஸுக்கு பார்க்கலாமா, அவங்களாம் பார்க்கலாம் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்கும் பொருந்தும். மெயின் அந்த 10 நிமிஷம் டைலாக் சொல்கிறது எல்லா ஆடியன்ஸுக்கும் பொருந்தும். இந்த இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேன்ஸ், அதாவது ஃபேமிலி மேலே இருக்கவங்களுக்கு அந்த டைலாக் பொருந்தும். டைவர்ஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் மாற்றம் ஆகும். எங்கேயுமே லேக் இல்லை சார். நான் எப்பவும் படம் நல்லா இல்லை நல்லா சொல்லிவிடுவேன். இந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லேக் இல்லை, செகண்ட் ஹாஃப் லேக் இல்லை. எப்படி ஆரம்பிச்சதோ அதே வேகத்தில் படம் முடியுது. நல்லா இருக்குது. எல்லா ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது சார். விஜய் சேதுபதியும் சரி, நம்ம கதாநாயகி நடிப்பும் சரி, சப்போர்ட்டிங் கேரக்டர் யோகி பாபு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சரவணன் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி கேரக்டரே காமெடியாக பயங்கரமாக இருக்குது. யோகி பாபுவோட ஒரு 2% வந்து விஜய் சேதுபதி தான் நல்லா இருக்கு. அடிக்கடி டிவோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற விதமாக இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்து இந்த டிவோர்ஸ் ரேட் கம்மியாகும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக கம்மியான நல்லது. அதே தான் அவரும் சொல்கிறாரு, கம்மியான நல்லது தான். ஆனால் அவங்களே வந்து கம்மி பண்ண மாட்டாங்க சார். அதாவது சராசரி ஃபேமிலி இருக்கக்கூட உங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து பேச தெரிந்துவாங்க. இந்த பிஸ்னஸ் மேலே இருக்கவங்க, இண்டஸ்ட்ரி இருக்கவும் மெயினாக வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கடிப்பாங்க, அவங்களே டைவர்ஸ் விடாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ராமராஜன் நல்லி எடுத்துங்க, அவ்வளோ டீப்பாக இருந்தாங்க, அவங்க டைவர்ஸ் ஆனாங்க. பார்த்திபன் சீதா மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னாங்க, அவங்களும் அவுட்டு. அப்புறம் நம்ம ராதிகாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணக்கே இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்து பிரதாப் கொத்தன் இருப்பார், இன்னொன்று இருப்பார், அப்படியே லைன். இப்போ சரத்குமார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது அவர் சொன்ன டைலாக்ஸு. மற்றவங்களுக்கு வேணால் செட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக சாதாரண மக்கள் செட் ஆகும். மூவி ரேட்டிங் 5க்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம்? 5க்கு சார் 5மே கொடுக்கலாம் சார். ஏன்னா நல்லாவே இருக்குது. 5 ஷாட் நம்பி கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் உள்ளே போய் படம் பாருங்கள், போர் அடிக்காது. நம்ம கொடுத்த காசுக்கு உள்ளே போயிட்டு வந்தால் நம்ம சிரிச்சிட்டு நம்ம நம்பி வரலாம். அது கேரண்டி படம். நானும் மதரும் தான் வந்தோம். ஸோ நான் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லோரும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நைஸ் இட் இஸ். என்னென்ன சொல்ல வராங்க? அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படிலாம் இருக்காங்க, அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, மற்றவங்கனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது, எப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுதுன்ற மாதிரி நிறைய ஃபன்னியாக, ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக நல்லா சொல்லியிருக்காங்க படத்தில். நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சேதன், நித்யாமேனன் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே தெரியலங்க. ஃபுல் என்கேஜிங்காக போகுது, ஜாலியாக போகுது படம். ஒரு சின்ன சின்ன நாட்டாக அங்கங்கே ஓப்பன் ஆகுறதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாருமே கலக்கிருக்காங்க. தலைவன் தலைவி சத்தியமாக சார், இது ஒரு படமே கிடையாது, ஒரு நல்ல ஒரு படம். அந்த அளவுக்கு வந்து அன்னுனியமாக சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னுனியத்தை அழகாக வெளிப்படுத்திருக்காங்க. நான் இதை பார்க்கும்போது என் லைஃப்பை என்னோட ஃபேமிலி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா சீனுமே ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ, சண்டை எல்லாம் வரும். அது நம்மளே பேசி தீர்த்துட்டா பிரச்சனை எங்களுக்கு கிளியர். இதில் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்றேன், எங்கள் சித்தியை கூப்பிட்றேன், எங்கள் அத்தையை கூப்பிட்றேன், அப்படின்னாவே பிரச்சனைகள் பெருசாயிரும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை தான் அழகாக சொல்லியிருக்காங்க. பிபி, சுகர் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 2
படம் மாதிரி என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு படம். மூவி எங்கேயும் லேக் ஆகலையா? இல்லை லேகுன்றது இருக்குது சார், அங்கங்கே இருக்குது. நம்ம கதைக்குள்ளே போனதால எங்கேயுமே அந்த லேகுன்ற ஒரு விஷயத்தை பெருசாக தெரியல. படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக போனோம், ரொம்ப ஃபீல் பண்ணுமா, அந்த அளவுக்கு படத்தை மட்டுமே பார்த்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எங்கேயுமே லேக் ஆகல. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது விஜய் சேதுபதி ஆக்டிங் தான். அது இல்லாமல் அவனே கோவம் வந்துச்சுன்னா அவர் பொண்டாட்டி போய் அடிக்க மாட்டார், இருந்தாலும் கத்துவார். அதுதான் எல்லாத்தோட லைஃப்பில் நிறைய ஆண்கள் அப்படி தான், நானும் அதில் ஒரு ஆள் தான், அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை கிளைமேக்ஸாக எதிர்பார்க்கல, என்னடா எல்லாரும் வராங்க, என்னடா நடக்க போகுது, டைவர்ஸா சண்டையா அப்படி தான் நினச்சேன். அதை மீறி ஒரு படிப்பு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது இந்த காலகட்டம் 2025 கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் அதிகபட்சம் இல்லையா, டைவர்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்படும், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ்னா என்னென்ன சொல்லுங்கள்? பாசிட்டிவ்னு சொல்ல போனால் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் சார். இன்னொரு ப்ளஸ்ன்னு சொன்னால் பிஜிஎம், நம்ம சந்தோஷ் சாரோட பிஜிஎம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. அது 2 தான் சார். ரொம்ப சார் மூவி வந்து 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கும் சார்? 5க்கு 5 கொடுப்போம் சார். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது என் ஃபேமிலி சார் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா இந்த ஃபேமிலி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கள் ஃபேமிலி என் குடும்பம் அப்படி தான் நான் நினச்சி ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.